நியூ ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரீவியஸாக எடுத்த இந்த கோல்ட் ட்ரேடோட ட்ரேட் பிரேக் டவுன் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதோட ஸ்பீட் ரன்னும் இருக்க போகுது. ஸோ நான் எப்படி இந்த என்ட்ரிஸ் நான் வந்து எடுத்தேன் அப்படிங்கிறத நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் விச் இஸ் டெய்லி. ஸோ டெய்லியில் வந்து நான் பார்த்த ஒரு சைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஏரே. ஸோ விச் இஸ் பை சைட் இம்பேலன்ஸ், செல் சைட் இன்எஃபிஷியன்சி. ஸோ இந்த இடத்துல வரும்போது ப்ரைஸ் வந்து மல்டிபிள் டைம் வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு, 1 and 2. ஸோ இந்த ரெட் ரிஜெக்ஷனுமே ஆகிருக்கு. ஸோ அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸாக இருந்த ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட லிக்விடிட்டி. ஸோ இது வந்து ஒரு டெய்லியோட ஒரு ஓல்டு லோ. ஸோ அதோட லிக்விடிட்டியும் இந்த இடத்துல வந்து கிராப் ஆயிடுச்சு. ஸோ இதான் என்னோட வந்து பிடிஏரேவே இருந்திருக்கு. அட் த சேம் டைம் இந்த கண்டினியூஸ் டவுன் க்ளோஸ் கேண்டல், ஸோ இது எனக்கு வந்து ஒரு ஆர்டர் பிளாக்காகவும் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு வந்து மல்டிபிள் பிடிஏஸ் அதுக்கு இந்த இடத்துல இருந்தனால நான் இந்த ட்ரேடை நான் வந்து பை சைடில் பார்த்ததுக்கான ரீசன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஒரு 1 hour நான் போய்க்கிறேன். ஸோ 1 hourல வந்து மறுபடியும் எனக்கு இங்கே கண்டினியூஸ் டவுன் க்ளோஸ் கேண்டல் 3 கேண்டல் நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக டவுன் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதையும் நான் வந்து ஒரு பிடிஏரேவாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த ட்ரேடில். ஓகே, ஃப்ரைடே ட்ரேடில். அதுக்கு முன்னாடி நான் எடுத்த இந்த ட்ரேடு வந்து எனக்கு ஒரு மிஸ் ட்ரேடு. ஸோ நான் வந்து ஒரு நல்ல ஒரு எஃப்இஜியில் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் ஆகும்னு நினச்சேன், பட் அது ஆகலை. இந்த 30 minutesோட செல் சைட் இம்பேலன்ஸ், பை சைட் எஃபிஷியன்சி இதை டார்கெட் பண்ணி, ஸோ அது எனக்கு வந்து ப்ராப்பராக எனக்கு ரிட்ரேஸ்மெண்ட் எனக்கு கொடுக்கல. ஸோ அதனால் இந்த என்ட்ரி எனக்கு ஒரு மிஸ்ட் என்ட்ரி. ஸோ பட் எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு நல்ல ஒரு என்ட்ரி எனக்கு கிடச்சது. ஸோ நம்மளுக்கு வந்து ஆப்வியஸாக பிடிஏரேஸும் வந்துருச்சு. இப்போது லோவர் டைம் ஃப்ரேமில் போய் வந்து என்ட்ரி மட்டும் பார்க்குறது தான் வேலை. ஸோ இப்போது 50 minutesல போயிட்டேன். 50 minutesல எனக்கு நல்ல ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இருந்துச்சு. ஸோ இந்த ஹை மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு ப்ளஸ் வந்து எனக்கு இது ஒரு ஆர்டர் பிளாக். ஸோ ஆர்டர் பிளாக் வந்து ரிஃபைன் பண்ணி இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 50 minutesல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கோட கான்டெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீவியஸாக இருந்து இந்த லோவோட லிக்விடிட்டியும் ஸ்வீப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு நான் பார்த்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 சூப். ஸோ திருப்பி நல்ல ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வந்தோடனே நான் இந்த இடத்துல ஒரு பை என்ட்ரி பார்த்துட்டு எங்கே நான் வந்து டார்கெட் வச்சேன் அப்படின்னா இந்த செல் சைட் இம்பேலன்ஸ், பை சைட் எஃபிஷியன்சி. நான் ஏன் இவ்வளோ ஷார்ட் டேர்ம் டார்கெட் நான் வச்சேன், நான் இங்கேயே வைக்கலை அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்து அந்த வீக்கோட க்ளோசிங்னால் நம்மளுக்கு வந்து பெரிய டார்கெட்ஸ் எல்லாம் வந்து போகாமல் இருக்கலாங்கிற மாதிரி இருந்தனால, ஸோ ஒரு ரீசனபிள் டார்கெட், ஒரு லோ ஹேங்கிங் ஃப்ரூட்டை நான் இந்த ஒரு எஃப்இஜி நான் வந்து வச்சிட்டேன். ஸோ ப்ரைஸ் மேக்னெட் நம்மளுக்கு வந்து எய்தர் இம்பேலன்ஸ் நோக்கி போகும், அப்படி இல்லைனா லிக்விடிட்டி நோக்கி போகும். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் பிரேக் டவுனில் பார்க்கலாம். ஸோ இனிமேல் வந்து ரெகுலராக நான் வீடியோஸ் போட நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு வந்து அதிகமான ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோஸ் அதிகமாக வரும். ஸோ தேங்க்யூ ஆல் கைஸ், see you, goodbye.